விசித்திர அழகி ரெட் பேக்ட் கிளி பாம்பின் ஆச்சரியமூட்டும் ரகசியங்களை பார்க்கலாமா வாங்க. மத்திய அமெரிக்காவின் அடர்ந்த காடுகளில் வாழும் ஒரு விசித்திரமான உயிரினம் தான் ரெட் பேக்ட் கிளி பாம்பு. இந்த பாம்பை பற்றி பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாம்புகள் மிகவும் மெல்லிய உடல் அமைப்பை கொண்டவை. இவற்றின் முதுகில் இருக்கும் அடர் சிவப்பு நிறம் பார்க்கறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும். இவை கோஸ்டாரிக்கா, பனமா மற்றது நிகரகுவா போன்ற நாடுகளில் அடர்ந்த மலைக்காடுகளில் வாழ்கிறது. காடுகளின் தட்பவெப்ப நிலை தான் இவற்றுக்கு மிகவும் பிடிக்குமாம். இவை பெரும்பாலும் நிலத்தில் இறங்குவதே இல்லையா. காடுகளில் உள்ள உயரமான மரக்கிளைகளில் தான் இவை தங்களின் முழு வாழ்நாளை கழிக்கிறதா. சிவப்பு நிறம் வெளியே பளிச்சென்று தெரிந்தாலும் காடுகளின் இலைகளுக்குள்ள இவை நேர்த்தியாக மறைந்து கொள்ளும். இதனால் எதிரிகளால் இவற்றை எளிதில் கண்டுபிடிக்கவே முடியாது. பெரும்பாலான பாம்புகளை போலவே இவை இரவில் இரை தேடுவதில்லை. பகல் நேரங்களில் மட்டுமே சுறுசுறுப்பாக வேட்டையாடும் பழக்கம் கொண்டவை. பார்க்கிறதுக்கு சற்று மிரட்டலாக தோன்றினாலும் மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அளவுக்கு இதற்கு விஷம் கிடையாதாம். மனிதர்களை கண்டால் இவை பெரும்பாலும் அமைதியாக விலகி சென்று விடுமாம். மரங்களில் வசிக்கும் சிறிய தவளைகள், பள்ளிகள் மற்றது பறவைகளை இவை விரும்பி சாப்பிடும். இறைய நேருக்கு நேர் தாக்கி பிடிப்பதில் இவை பல்லே கில்லாடிகள்னு சொல்லப்படுகிறது. மரக்கிளைகளில் நகரும் போது பார்த்தீங்கன்னா இவை சிறிதும் சத்தம் எழுப்புறது இல்லையா. இதனால் இறக்கி தெரியாமலேயே மிக அருகில் சென்று திடீரென தாக்கி விடுமாம். இதன் மெல்லிய உடலமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக வேகமாக செயல்பட உதவுகிறதா. ஆபத்தை உணர்ந்தால் கண்ணிமைக்கும் அந்த நேரத்திலேயே மக்களுக்கு இடையே வளைந்து நெளிந்து தப்பித்து சென்று விடுமாம். மரங்களை வெட்டி காடுகளை அழிப்பது இவற்றின் வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் தற்சமயம் பாதித்து வருகிறதா. இவை பாதுகாப்பாக வாழ அடர்ந்த மரங்கள் மிகவும் அவசியம்னே சொல்லப்படுகிறது. இது போன்ற அபூர்வ உயிரினங்கள் பூமியில இருந்து அழியாமல் இருக்க அவற்றின் இருப்பிடமான காடுகளை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாக தான் இருக்கிறது. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.